This video is sponsored by Mott. வெல்கம் டு அவர் சேனல் டாண்டா. நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போனால் மை ஹீரோ அகாடமியா அனிமி ரிவ்யூ பற்றி தான். இது மாதிரி ஜென்ரி எப்படின்னா அட்வென்ச்சர் ஃபேண்டசி சூப்பர் ஹீரோ. டைரக்டர் பை கென்ஜி நகட்டோ டொக்மோ மஷிமோ மொகாய். ப்ரொடியூசர் பை வக்காண்டா குமனோ. இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8.2 IMDbல. ஓகே, நம்ம இந்த அனிமி எதை பேஸ் பண்ணி நான் பார்க்கலாம். ஃபஸ்ட் இது வந்து ஹீரோஸ் பற்றி தான். இதில் ஒரு அப்புறமே பார்த்தா ஹீரோஸ் வில்லன்ஸ் நார்மலாகவும் போல தான். சூப்பர் பவர்ஸ் பற்றி இதில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லாத்துக்குமே சூப்பர் பவர் இருக்கும் மோஸ்ட்லி இந்த வேர்ல்டில். சில பேருக்கு மட்டும் அந்த பவர் இருக்காது. அந்த சூப்பர் பவர் பேர் வந்து குவிர்க் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் பாய். அவருக்கு பார்த்திங்கன்னா எந்த பவருமே கிடையாது. ஆனால் வந்து ஒரு ஹீரோவால் இன்ஸ்பயர் ஆனாங்க. அந்த ஹீரோ பேர் பார்த்திங்கன்னா ஆல்மைட். அந்த ஆல்மைட்ங்கிற ஹீரோ தான் இது ரொம்ப ஃபேமஸானவர், ஒரு லெஜண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவரால் அந்த பையன் இன்ஸ்பயர் ஆகியிருக்கான். இது பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸில் தான் எல்லா ஹீரோஸுமே படித்து வருவாங்க. அந்த ஸ்கூல்ஸில் படிக்கிறோன்னா அதுக்கு வந்து ஹீரோ வந்து ஒரு டெஸ்ட் இருக்கும், அதில் பாஸ் பண்ணணும். அந்த டெஸ்ட் பாஸ் பண்ணால் இதுக்கு பவர் தேவை, சூப்பர் பவர். நம்ம ஹீரோவுக்கு வந்து எந்த பவருமே கிடையாது. பேசிக்காக பார்த்திங்கன்னா ஒரு சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா அவன் வந்து நம்ம ஹீரோ வந்து இன்ஸ்பயர் ஆன ஒரு லெஜண்ட் இருக்காருன்னு சொன்னால ஆல்மைட். அவர் வந்து அவரோட பவரை வந்து நம்ம ஹீரோவுக்கு கொடுக்குறாரு. அந்த பவர் வந்து ரொம்ப சூப்பர் பவர், சூப்பர் ஸ்ட்ரென்த் கொண்ட பவர். அதை வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணி அவர் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து ஹீரோ அகாடமியில் ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்ட்ஸோட எப்படிலாம் அட்வென்ச்சர் ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படி ஸ்டடீஸ்லாம் போகுது. இதில் வில்லன்ஸும் இருக்காங்க. வில்லன்ஸை பிடிக்கிறதா ஹீரோஸோட வேலையாக இருக்குது. பீப்புள்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது ஹீரோஸோட வேலை. இதில் நம்ம ஹீரோஸும் ஒரு பங்கு எடுக்கிறாங்க. நம்ம மெயின் வில்லன் ஒருத்தர் இருக்கா, அவரை எப்படி தோக்கடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடில் காட்டுறாங்க. மொத்தம் 159 எபிசோட்ஸ் இருக்குது. மொத்தம் 7 சீசனாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 சீசன் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு குவிக் மட்டும் இல்லை, நிறையா குவிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் எப்படி அன்லாக் பண்ணுறாரு அப்படின்னு காட்டுவாங்க. ஒவ்வொரு எனிமீஸை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எல்லாமே ஒரு டீம் ஒர்க் பற்றி இதை சொல்லிக் கொடுக்கும். எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நமக்கு டீம் ஒர்க்கை ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேமிலி இஷ்யூஸ்னால் பாதிக்கப்பட்ட ஹீரோஸ் அது மாதிரி பார்த்த கான்செப்டில் கொண்டு வராங்க. ஒவ்வொரு வில்லன் ஹீரோக்குமே ஒரு பேக்கண்ட் ஸ்டோரி இருக்க மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சின்ன சின்ன பேக்கண்ட் ஸ்டோரி அவங்க சைடில் ஒவ்வொரு ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க ஃபைட் பண்ணுறதுக்கு. மொத்தம் இந்த அனிமி பார்த்திங்கன்னா ஒர்த் டு வாட்ச்னு தான் சொல்லலாம். இது ரொம்ப ஒவ்வொரு எபிசோட்ஸுமே இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. நான் ஒரு 2 or 3 சீசன்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் லேக் அடிக்குது. சின்ன சின்ன எபிசோட்ஸ் வந்து எனக்கு லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஓவராலாக அந்த அனிமி ரொம்ப குட் தான். நல்லா பார்க்குறதுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. 7th சீசன் பார்த்திங்கன்னா இப்போ தான் லான்ச் ஆகி இப்போ தான் முடிஞ்சு ரீசெண்டாக. 8th சீசன் வந்து நெக்ஸ்ட் இயரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மங்கால 8th சீசன் இருக்குது. அதுதான் ஃபைனல் சீசனாக இருக்கும். நம்ம ஹீரோ வந்து எப்படி வந்து வில்லனை டிஃபீட் பண்ணுறாரு, அதுக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ் போடுறாரு அப்படிங்கிறது அந்த எண்ட் ஆஃப் த சீசனில் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அனிமி பற்றி தெரியும்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக அந்த அனிமியை வந்து ரிவ்யூ பண்ணி போடுறேன். இந்த அனிமியை பார்த்தவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. பை பாய், see you.